தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசுவில் பிரியமானவர்களே, திரு இரத்த மாதத்தின் 9ஆம் நாள் இன்று இறைவன் நமக்காக தரக்கூடிய இறைவார்த்தை திருப்பாடல் 147:3. திருப்பாடல் 147:3. உடைந்த உள்ளத்தோரை குணப்படுத்துகின்றார், அவர்களின் காயங்களை கட்டுகின்றார். இந்த அழகான உயிருள்ள வார்த்தை இன்று நமக்கு கொடுக்கப்படுகிறது. இது எதை நமக்கு கற்றுத்தருகிறது என்றால், ஆண்டவருடைய வல்லமையும் அவருடைய இரக்கமும். இதை எப்படி நாம் புரிந்து கொள்வது? வானத்தை படைத்தவர், பூவுலகத்தை படைத்தவர், விண்மீன்களையும் நிலாவையும் கதிரவனையும் படைத்தவர் இப்பொழுது என்ன செய்கிறார் என்றால், பேரண்டத்தின் அதிபராக இருக்கக்கூடிய ஆண்டவர், வானத்தை படைத்தவர், அதே கரங்களால் மனிதனை குணப்படுத்துவதற்காக தன்னுடைய கரங்களை கீழ் இறக்குகின்றார். மேலே வானத்தையும் வானில் இருக்கக்கூடிய பொருட்களையும் படைத்த அதே கடவுள் மண்ணில் இருந்த மனிதனை குணப்படுத்துவதற்காக தன்னுடைய கரங்களை கீழே இறக்குகிறார். இதுதான் இறைவனுடைய பேரன்பு, இதுதான் இறைவனுடைய இரக்கம். தன்னை இறக்குவது, தான் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து கீழ் இறங்கி வருவது இந்த உலகில் வேறு எந்த கடவுளால் செய்ய முடியும்? ஆனால் நம்முடைய கடவுள் மனிதர்களை விடுவிப்பதற்காக, மனிதர்களுடைய காயங்களை கட்டுவதற்காக அவர் கீழ் இறங்கினாரே. பாபிலோனிய மக்கள் அடிமைத்தனத்திலே வீழ்ந்து கிடந்த பொழுது அவர்களை மீட்டெடுத்து அவர்களுடைய உடைந்து போன உள்ளத்தை தேற்றி அரவணைத்து கொண்டு வந்த அதே ஆண்டவர் இன்று நம்முடைய உடைந்த உள்ளத்தையும் தாங்கி தேற்ற வல்லவராக இருக்கின்றார். அடுத்ததாக நாம் பார்க்கின்ற பொழுது, உடைந்த உள்ளமும் இறைவனுடைய தொடுதலும். இதை நாம் எப்படி புரிந்து கொள்ள முடியும் என்றால், இறைவனுடைய தொடுதல் என்பது சாதாரண தொடுதல் அல்ல. இதை 2 நிலைகளில் நாம் பார்க்கலாம். ஒன்று, உடைவு. பாருங்க, மண் பாண்டம் உடைந்து போனால் மனிதர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அதை உதவாது என்று தூக்கி எறிவார்கள். வீட்டில் இருக்கக்கூடிய மண் பாத்திரம், அதாவது மண் பாத்திரம், மண் பாண்டம் என்று சொல்லுவோம், பானை என்று சொல்லுவோம். இந்த பானை உடைந்து போனால் மனிதர்களை அதை தூக்கி வெளியே எறிந்து விடுவார்கள். அது குப்பை, ஒன்றுக்கும் உதவாது. ஆனால் குயவன் என்ன செய்வான் என்றால், அந்த உடைந்து போன பாகங்களையும் பாண்டத்தையும் மீண்டும் எடுத்து அதை அழகாக வனைந்து இன்னொரு உருவமாக மாற்றி விடுவார். அப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, இந்த உலகத்தில் உடைந்து போய் வீழ்ந்து கிடக்கின்றவர்கள், தூக்கி எறியப்பட்டவர்களை ஆண்டவர் வெறுமனே விடுவதில்லை. அவர்களை அரவணைத்து அவர்களுக்கு உரு கொடுத்து அவர்களை மீண்டும் ஒரு வாழ்வுக்கு கொண்டு வருகிறார் என்ற வார்த்தையை ஆண்டவர் இன்று நமக்காக சொல்லுகிறார். அடுத்ததாக, காயங்களை கட்டக்கூடிய மருத்துவர். யோசித்து பாருங்க, என்னுடைய உடம்பில் ஒரு காயம் இருக்கிறது. அந்த காயத்துக்கு நான் மருந்து இடுவதற்காக மருத்துவரை தேடி செல்கிறேன். மருத்துவர் என்ன செய்வார்? என்னுடைய காயங்களை கழுகி அதில் கட்டு போடுவார். எதற்காக கட்டு போடுகிறார்? வேறு எந்த விதமான தொற்றும் அணுகக்கூடாது என்பதற்காக என்னுடைய காயங்களை அவர் கட்டுகிறார். அப்படி அந்த கட்டு வைத்து காயத்தை பாதுகாத்து அந்த காயம் மறைந்து போவதற்கு உதவி செய்கிறார். அதே போலதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து போன காயங்கள், உள் மனதில் இருக்கக்கூடிய காயங்கள், உடலில் இருக்கக்கூடிய காயங்கள், இவற்றை அனைத்தையும் ஆண்டவர் தன்னுடைய இரக்கத்தினால் கட்டுகிறார். தன்னுடைய இரக்கத்தினால் கட்டி அந்த வலியை எடுத்து மாற்றி நம்மை புதுப்பிக்கக்கூடிய கடவுள், வெளியில் இருந்து வரக்கூடிய ஆபத்துக்களிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய கடவுள் அவர் என்று விவிலியம் சொல்லுகிறது. அடுத்ததாக, நம்பிக்கையின் அழைப்பு. காயப்பட்டவர்கள் ஓடி போகக்கூடாது,
மாறாக தன்னுடைய காயத்தை ஆண்டவரிடம் திறந்து காட்ட வேண்டும். தன்னுடைய காயத்தை ஆண்டவரிடம் கொட்ட வேண்டும். அவ்வாறு கொட்டுகின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு ஆறுதல் கொடுத்து காயத்தை கட்டி நம்மை தேற்றுவார். அந்த வல்லமையான ஆண்டவரிடம் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஜெபிப்போமா? இரக்க நிறைந்த ஆண்டவரே, எங்களை பாதுகாக்கின்றவரே, காயங்களை கட்டுகின்றவர் நீர். எங்களுடைய காயங்களை கட்டி எங்களுக்கு வாழ்வு கொடுக்கின்றவராக இருக்கின்றீரே. ஆண்டவரே, பலவிதமான காயங்களால் நான் அலைகழிக்கப்படுகிறேன். பலவித காயங்களால் நான் உடைந்து போயிருக்கிறேன். பலவித காயங்களால் எழ முடியாத நிலையில் இருக்கிறேன். என்னுடைய உடலில் காயம், மனதில் காயம், ஆன்மாவில் காயம் என்று அந்த காயத்தோடு போராடி கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, இந்த காயங்கள் என்னுடைய வாழ்விலே வந்த தருணத்தில் எல்லோரும் என்னை விட்டு ஓடினார்கள். எல்லோரும் இந்த காயத்தை குத்தி குத்தி பேசினார்களே. ஆனால் ஆண்டவரே, நீர் அந்த காயத்தை மறைத்து எனக்கு விடுதலை கொடுத்தீரே, என்னை வாழ வைத்தீரே, என்னை ஆசீர்வதித்தீரே. அதற்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து என்னோடு இருந்து என்னை வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.